லாஸ்ட் பார்ட்டில் நம்மளோட ஹீரோயின் வந்து பணத்துக்காக பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு லேடி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாளா. அவங்களும் ஒரு அட்ரஸை கொடுத்து அந்த அட்ரஸ்க்கு போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசில் வந்துட்டு ஒரு மவுண்டெயினுக்கு போயிருப்பாளா. அந்த இடத்துல வந்துட்டு அனிமல்ஸ்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அவளுடைய கால் வந்து மாட்டிக்குமா, பயங்கரமாக ரத்தம் வழிஞ்சிட்ருக்கா, அழுதுட்ருப்பா. அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு குட்டி பையன் நம்மளோட ஹீரோயினை வந்து காப்பாற்றுறான். இதுக்காக வந்து இந்த மவுண்டெயினுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப டேஞ்சரஸாக நிறைய அனிமல்ஸை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இனிமேல் வராத அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயினோ வந்து இந்த இடத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, நான் தொடர்ந்து வந்துட்டு பசியாக தான் இருக்கணும், ஏதாவது வந்து கிடைக்குமா இந்த மவுண்டெயினில் அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாளா. உடனே அந்த பையன் வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பணக்கட்டு மாதிரி இருக்குமா, அதை எடுத்து அவள் கையில் கொடுத்துட்டு இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவளும் வந்து உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காளா. அதுக்குள்ளேயும் அந்த பையன் ரொம்ப நேரத்துக்கு என்னால் வந்து இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறானா. ஓடும்போது வந்து அவன் பாக்கெட்லேருந்து ஒரு செயின் மாதிரி இருக்கும், அது கீழே விழுந்துடும். இப்போ அவள் வந்து அதை பத்திரமா எடுத்து வச்சுருந்துருப்பாளாம். அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ பிரதர் இன்லாம் இருக்கா இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பணம் இருக்குமா, அதில் பாதியை வந்து மறைச்சி வச்சுட்டு மீதி பாதியை மட்டும் கொண்டுட்டு போய் இவ்வளோதான் என்னால் வந்து புரட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறானா. உடனே நம்ம ஹீரோயினும் கவலைப்படாத, நீ வந்து படிக்கிறத பாரு, நான் வந்துட்டு அந்த அமௌண்ட்டை ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் கொடுத்த அட்ரஸ்க்கு வந்து மறுநாள் வந்துட்டு போகிறான். பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ நின்றுட்டுருக்கானா. அவனுடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு பாருங்கள், உங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க, கடைக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த கடையோட ஓனர் வந்துட்டு ஒரு மாதிரியான ஆள், பொண்ணுங்க கிட்டலாம் ரொம்ப வந்து தப்பாக நடந்துக்குவானா, அவங்கிட்ட போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. நம்மளோட ஹீரோ வந்து இதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறானா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அந்த கடைக்குள்ளே போனதுக்கு பிறகு அதோட ஓனர் வரான். அவனும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானா. நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இங்கே ஏதாவது வேலை இருக்கான்னு பார்க்கறதுக்கு தான் வந்தேனே தவிர்த்து வேற வந்து தப்பான நோக்கத்தோடு வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்கு. இப்போ நம்மளோட ரவுடி ஹீரோ உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறானா. ஆனது பொண்ணுமே வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்கு சொந்தமான பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கடையோட ஓனரும் வந்து நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே பயங்கரமாக பயந்து போயிடுறான். எனக்கு வந்து எதுவுமே தெரியாது, நான் எந்த தப்புமே பண்ணலை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. அது மட்டும் இல்லாமல் இதோ இங்கே இருக்காளே இந்த பொண்ணு, இவன் வந்து பணத்துக்காக வந்துட்டு இவளே விருப்பப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவனை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இங்கே பணத்துக்காக வந்து இந்த மாதிரி ஒரு குப்பையில் வந்து விழுக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இது கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கஷ்டமாக போயிடுது. யாரை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்கிற, நீ தான் அந்த மாதிரி தப்பான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாலாம். ஏற்கனவே வந்து ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக டென்ஷனில் இருக்கானா. நான் வந்து தப்பான ஆளுன்னு வச்சுக்கோ, என் கூட வந்துட்டு அன்னைக்கு பெட்டை வந்து ஷேர் பண்ணி நீ மட்டும் என்ன மாதிரியான பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. நீ சொல்கிறது உண்மைதான், நான் அந்த மாதிரியான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. இதை கேட்டோன்னே ஹீரோவோ கோபத்தில் தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து தூக்கி எறிகிறானா. இப்போ அந்த இடம் ஃபுல்லாக வந்து நிறைய பணமாக கொட்டி கிடக்குது. இதுக்காக தானே இந்த வேலையை பார்க்க வந்த, இப்போ வந்து இதை நான் உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து எனக்கு வந்து சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அவளுக்கு வந்து வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ண. இப்போ அவ்வளோ வந்துட்டு அழுதுட்டு இருக்கா. அவள் அழுகிறத பார்த்தோன்னே அவளை தள்ளி விட்டுட்டு தன்னுடைய கோட்டை கழுத்தி அவளுக்கு வந்து கொடுக்குறானா. இங்கே பாரு, என் கூட வந்து பெட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பொண்ணுங்க வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்களா. பணத்துக்காக வந்துட்டு இப்போ நீயும் வந்து வந்த இல்லையா, அதனால நீயும் வந்து அதில் ஒருத்தி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போக. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து பயங்கரமாக கதறி அழுதுட்டு இருக்கா. வெளியில் வந்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவனுடைய அந்த பிரதர் இன்லாம் இருக்கான்ல, அவனை வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா. ஆனால் இன்னும் 2 வாரத்தில் வந்துட்டு அவனுக்கு வந்து இந்த சிட்டிலேயே ஒரு பணக்கார பொண்ணோட வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்ல. இந்த உண்மையை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இவன் நம்ம ஹீரோவோ இவகிட்ட போய் இதை சொன்னேன்னு வச்சுக்கோமே, இவ கண்டிப்பாக நம்பவே மாட்டா. ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இவன் நம்புவா. அதனால ஏதாவது எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பிடுறான். நம்ம ஹீரோ வந்து தூக்கி போட்டுட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த பணத்தெல்லாம் ஒன்று எடுத்துட்டு மொத்தமாக கொண்டுட்டு போய் தன்னுடைய பிரதர் இன்லாட்ட வந்து கொடுக்குறா. அவன் வந்து அதை பார்த்தோன்னையும் 2 நாளில் இவ்வளோ பணத்தை வந்து எப்படி உன்னால பரட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோயினோ வந்துட்டு ஆக்சுவலாக அந்த மேடம்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த கடைக்கு வந்து அனுப்பிச்சி விட்டாங்களா அப்படின்னு சொல்கிறதுக்காக வராளா. அதுக்குள்ளே அவன் என்னது நீ வந்து அந்த கடைக்கு போனியா, அந்த ஓனர் வந்துட்டு ரொம்ப மோசமானவனாச்சு, எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆக்சுவலாக வந்துட்டு என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக நீ வந்து உன்னையே தியாகம் பண்ணிவிட்டு இந்த பணத்தை வந்து சம்பாரிச்சிட்டு வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம ஹீரோயினும் வந்து பேசுகிறதுக்காக வராளா. அதுக்குள்ளே என்னை வந்து நம்பு, நான் உனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த உலகத்துலேயே நீ தான் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு பியூரஸ்ட் ஒரு லேடினா அது நீ தான், உன்னை வந்து நிச்சயமாக நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறேன். நான்
சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நானும் வந்து உங்களை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. வேண்டாம், ஆக்சுவலாக வந்து அந்த காலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, அங்கே வந்து யாரையும் உள்ளுக்குள்ளே விட மாட்டாங்க, அதனால் நீ எனக்காக வெயிட் பண்ணு, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுறான். 2 வீக்ஸ் வந்து ஓடி போயிடுதான். இப்போ நம்ம ஹீரோயினும் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பிரதர் இன்லா வந்துட்டு காலேஜை முடிச்சுட்டு தன்னை வந்து கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவளுடைய ஸ்டாலுக்கு வரக்கூடிய ஒருத்தமே வந்துட்டு, ஆக்சுவலாக இந்த டோஃபு வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து வித்துட்ருக்க, எப்போ இருந்து வந்து இதை நீ சேல் பண்ணி உன்னுடைய ஃபேமிலியை பார்த்துட்ருக்க, ஆனால் உன் ஹஸ்பண்டோட அந்த தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு சிட்டியில் பணக்கார பொண்ணோட வந்து இன்றைக்கி வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுது, உன்னை வந்து அவன் கூப்பிடவே இல்லையே அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அவள் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாளா. இல்லை இது வந்து உண்மையாக இருக்காது, நிச்சயமாக அவன் அந்த மாதிரிலாம் என்னை ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கறதுக்காக ஓடுறா. பார்த்தா அந்த வழியாக வரக்கூடிய ஒரு காரில் மோதி கீழே விழுந்துடுறாளா. யாருன்னு பார்த்தா நம்மளுடைய அந்த ரவுடி ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுடைய அசிஸ்டன்ட். நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, என்னம்மா நீ இப்படி வந்து கீழே விழுந்துட்ட, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்கே போய்கிட்டு இருக்க, உன்னுடைய பிரதர் எல்லாம் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாளா. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு, என்ன அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இது கேட்டு நீ அவனும் விளையாடுறியா, என்னுடைய பாஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்ல, அவளோ நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போகலன்னு வச்சுக்கோமே, நான் மறுபடியும் வந்து ஊடால வந்து விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாளா. அவனும் வந்து வேறு வழி இல்லாமல் நம்மளுடைய ஹீரோயினை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த இடத்துல பார்த்தா இவ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பா. அந்த பிரதர் இல்லை என்ன பண்ணுறான் அப்படின்னா, வேற ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க வந்துட்டு யாராவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டவரி அமௌண்ட் வந்து கொடுக்கணுமா. இவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருந்து வாங்கிட்டு போன இந்த 10,000 ரூபாயை கொண்டுட்டு போய் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றான். அவரும் வந்துட்டு சரி பையன் கஷ்டப்படுறவனா இருந்தாலும் பொண்ணுக்காக இப்படிலாம் வந்து அமௌண்ட் வந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிடறாரு. இப்போ என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு மேடையில் நின்றுட்டு, ஆக்சுவலாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்து வந்திருக்கேன், யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணியிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு என்னை வந்து ஜென்ரல் மேனேஜராக அவங்களுடைய கம்பெனியில் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாரு. இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா, எனக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரரோட பொண்ணை காமிச்சிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட ஹீரோயினுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிடுதா. நேராக அங்கே வந்துட்டு போது நிறுத்திட்டா, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. அவளை அந்த இடத்துல பார்த்தோன்னே அவன் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். பணக்காரருடைய பொண்ணும் யார் இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா. இப்போ அவனும் ஆமாம் எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் இறந்ததுக்கு பிறகு இவங்க வந்து என்னை மயக்கிறதுக்காக பார்த்தாங்களா, நானும் வந்து இவங்களுடைய அந்த வலையில் விழுகாமல் தப்பிச்சு வந்துட்டேன், அதனால் இப்போ இங்கே வந்து நின்றுட்டு இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்த பார்க்குறா அப்படின்னு சொல்ல, இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுதா. காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இந்த டோஃபு விற்கிறதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் தயார் பண்ணிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி ராத்திரியும் பகலுமா வந்து நீ படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்ன பார்த்தா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. இப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களோ இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவனை வந்துட்டு காப்பாற்றிருக்காளா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்களா. இது கேட்டோன்னே அவனுக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவந்துடுது. நம்ம ஹீரோயினோட கன்னத்துலேயே ஓங்கியே அரைஞ்சிட்டு, ஆக்சுவலாக நீ வந்துட்டு ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு விடோ, நீ வந்து சம்பாரித்து என்னை வந்து படிக்க வச்சியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறேன்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்னை வந்து படிக்க வச்சது, அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு ஜென்ரல் மேனேஜர் ஆக்குனது, இது எல்லாமே என்னுடைய வருங்கால ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி பணக்காரருடைய பொண்ணு இருக்கா இல்லையா, அவளை வந்து காமிச்சிட்டு இருக்கானா. இப்போ அவ்வளோ வந்துட்டு இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வித்துட்ருக்க இல்லையா, ஹோம் டவுன்லேருந்து தான் இந்த பால் வந்துட்டு வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸில் வந்துட்டு பால் கொண்டு வராங்களா, அதை எடுக்கிறாளா. இப்போ நம்ம ஹீரோயினும் அவகிட்ட கை கொடுக்கறதுக்காக போகிறா. ஆனால் அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த பாலை வந்து குடிச்சிட்டு தன் வாயில் இருக்கக்கூடியதை நம்ம ஹீரோயின் மேலேயே துப்பிடுறா. ஒன்ன மாதிரியே இந்த பாலும் வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அதை ஊற்றி விட்டுறாளா. இப்போ இந்த பிரதரின்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பணக்கார வீட்டு பொண்ணை வந்துட்டு நீ தள்ளி வா, இவளெல்லாம் வந்துட்டு தொடாத, இவளுக்கு வந்து கண்ட நோயெல்லாம் இருக்குது தெரியுமா, கண்டவனோடையும் போய் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ஹீரோயினும் நான் அந்த மாதிரியெல்லாம் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. ஆனால் அவனும் ஆக்சுவலாக ஒரு ரவுடியோட இவன் வந்து சேர்ந்துருந்தா, இது உண்மையா இல்லையா நான் அவகிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறானா. அது மட்டும் இல்லாமல் பணத்துக்காக இந்த டவுனில் வந்துட்டு ஒருத்தமே வந்து கடை வச்சுருப்பானா, அவங்ககிட்ட போயிட்டு வந்தா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இதெல்லாம் கேட்டுட்டு நம்மளோட ஹீரோயின் வந்து ஷாக் ஆயிடுறா. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஆக்சுவலாக அந்த ரவுடி வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் வந்து ஒன்றா வந்து சேர்ந்து இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. இதை கேட்டோடனே அந்த பொண்ணோட அப்பாவோ, என்னம்மா சொல்கிற, இந்த சிட்டிலேயே ஒரு மிகப்பெரிய ரவுடி, அவனுக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரா. பிரதர் இல்லை
சைலண்ட்டாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன மாமா பேசுகிறீங்க, இவ வந்துட்டு ஒரு ஆள் கூடலாம் இல்லை, பல பேர் கூட வந்து இருந்திருக்காளா, அதனால யாராவது ஒருத்தவங்க பேரை வந்து சொல்லிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல, அவரும் வந்து தன் பொண்ணுக்கிட்ட இங்கே நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்களா, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண வேணாம், இவ்வளோ வந்து சீக்கிரம் அந்த இடத்த விட்டு பற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, அவன் என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு சூட்கேஸ் நிறைய வந்து பணக்கட்டாக இருக்கான், அதை வந்து எடுத்து அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட காமிச்சிட்டு இவளுடைய ட்ரெஸ்ஸை வந்துட்டு யார் வந்து ரிமூவ் பண்ணி இவளை வந்து இங்கேருந்து துரத்தி விடுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாளா. இதை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜென்ஸ் எல்லாமே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய ரவுடி ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுதான். அதாவது வந்து இந்த பிரதர் இன்லா இருக்கா இல்லையா, அவனுக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. எப்படியும் நம்மளோட ஹீரோயின் இதனால கஷ்டப்படுவா இல்லையா, அதனால அவளை வந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கானா. அதுக்குள்ளேயும் பார்த்தா நம்மளுடைய ஹீரோயினோட ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக இப்போ நம்மளோட ஹீரோ வந்து அந்த இடத்துக்குள்ள என்ட்ராங்க. கூட வந்து அசிஸ்டன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கனுக்குள்ள சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அடித்து அங்கனுக்குள்ள இருந்து விரட்டி விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து கிடக்குறாளா, தன்னுடைய கோட்டை எடுத்து அவளுக்கு வந்து போத்தி விட்டுட்டு தூக்கி விடுறானா. இங்கே இருக்கக்கூடிய யாருக்கு வந்து தைரியம் இருக்குது என்னுடைய ஒய்ஃபை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்ல, இப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ரவுடி ஹீரோவை பார்த்துட்டு ஆடி போயிடுறாங்களா. இதில் வந்துட்டு நம்ம பிரதர் இன்லா இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய டேபிளுக்கு அடியில் வந்து ஒளிஞ்சு, இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு எவனுக்குடா தைரியம் இருக்குது என்னுடைய பொண்டாட்டியத்தோட அப்படின்னு சொல்லி கேட்குறானா. இப்போ பொண்ணோட அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்டே நின்றுட்டு தயவு செஞ்சு இங்கே நடந்த தப்புக்காக வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்னுடைய பொண்ணுக்கு வந்து சரியாக டிசிப்ளினை வந்து சொல்லி கொடுக்காம வளர்த்துட்டேனா, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்டே வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறானோ. அவ்வளோ வந்துட்டு திமிர் பிடிச்ச மாதிரி நடந்து வந்து நான் இதுக்காக சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாளா. இதை கேட்டு உங்கள் அப்பா வாயை மூட மரியாதையை மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல அவ்வளோ வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்கிறாளா. இது கேட்டு நம்ம ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுது. இவளோட மன்னிப்பு யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, இப்போ அந்த பொண்ணோட அப்பாவோ கிட்டத்தட்ட என் கம்பெனியில் இருக்கக்கூடிய 20% ஷேரை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறானா. இதை கேட்டு அந்த பொண்ணும் வந்துட்டு என்னப்பா பேசுகிறீங்க எதுக்குப்பா அப்படின்னு சொல்கிறாளா. வாயை மூட்டிட்டு பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அவர் கத்த, நம்ம ஹீரோவோ உன்னோட இந்த ஷேர்லாம் வந்து என்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து தேவையே படாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய பாடி கார்ட்ஸை விட்டு என்னுடைய ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாமே வந்து கலட்டிட்டு அவளை வந்துட்டு அப்படியே வந்து வெளியில் பற்றி பண்ணணும்னு சொன்னால இந்த பொண்ணு, அதையே அவளுக்கு பண்ணுங்க. இப்போ நம்ம ஹீரோட பாடி கார்ட்ஸ் அந்த திமிர் பிடிச்சவளை இழுத்துட்டு போயிடுறாங்களா. அவளோட இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவளுடைய அப்பாவோ தயவு செஞ்சு என்னுடைய பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறாரா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு அடியில் ஒளிஞ்சிட்டு இருக்கு அந்த பிரதர் இன்லாவை வந்து அவனும் வந்து நம்ம ரவுடி ஹீரோ முன்னாடி நீல் டவுன் போட்டுட்டு தயவு செஞ்சு வந்து என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு சாக்கை கொண்டு வந்து அவன் முன்னாடி வைக்கிறாங்களா. இன்னொன்று பக்கம் வந்து ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த ரெண்டில் வந்து நீ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவனும் வந்து தயவு செஞ்சு வந்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறானா. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு இங்கே பாரு நான் ரொம்பலாம் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன், மரியாதை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்த, அவனும் வந்து நம்ம ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு கெஞ்சிடான் தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்று அப்படின்னு சொல்ல. இப்போ நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக ஒரு 4 வருஷம் இருக்கும், அந்த 4 வருஷமாக வந்துட்டு உனக்காக வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சிருப்பேன் கொடுத்துருப்பேன், உன்கிட்ட கொஞ்சம் கூட உனக்கு நன்றி உணர்வே இல்லை. சின்ன பொண்ணாக இருக்கும் போது நீ என்னை காப்பாற்றினியா, அதுக்காக தான் இவ்வளோ நாளும் வந்து கஷ்டத்தெல்லாம் பொறுத்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு கூட போகாமல் இங்கேயே தங்கி உங்களுக்காக வேலை பார்த்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ என்னை காப்பாற்றினதுக்கும் நான் உனக்கு இந்த 4 வருஷமாக கஷ்டப்பட்டு கொடுத்ததுக்கும் வந்து சரியாக போச்சு அப்படின்னு சொல்கிறாளா. இப்போ நம்ம ஹீரோயின் கிட்டே இருந்து அந்த சின்ன வயசில் அந்த பையன் கொடுத்துருப்பாள் அந்த செயின், அதாவது அந்த சின்ன பையன் மிஸ் பண்ணிட்டு போயிருந்துருப்பான் இல்லையா, அந்த செயின் வந்து விழுகுது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அது வந்து அவனோடது. இந்த பிரதர் இன்லா என்ன சொல்லி வச்சுருந்துருப்பானா, இது வந்து என்னோடது, நான் தான் வந்து சின்ன வயசில் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி வச்சுருந்துருப்பான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த டோக்கன் எடுத்து தாங்கிட்ட வந்து வச்சுக்குவானா. இப்போ நம்ம ஹீரோயினும் பிரதர் இன்லா கண்ணத்துலேயே ஓங்கி அறிஞ்சிட்டு மரியாதையாக ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரதர் இன்லாவை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு பெரிய கல் இருக்கும் அந்த இடத்துல, அந்த கல்லை தூக்கி அவனோட கால்லேயே போட்டுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவுமே பயந்து போயிடுறான். வந்து அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணா இல்லையா அந்த பொண்ணு, அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இதுக்காக இன்னும் இவ வந்து ட்ரெஸ் போட்டுட்ருக்கா, நீங்களே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அசிஸ்டன்ஸோ போய் அவளுடைய ட்ரெஸ்ஸை வந்து கழட்டிட்டு இருக்காங்களா. இப்போ நம்ம ஹீரோவோ ஆக்சுவலாக என்னுடைய ஒய்ஃபை ட்ரெஸ்ஸே இல்லாமல் பற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பணம் தரேன்னு சொன்னா இல்லையா, இவ்வளோ வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ரோட்டில் வந்துட்டு ஒரு பரேடு மாதிரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அவளுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவுத்துட்ருக்காங்களா. இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு கர்மா வந்துட்டு வேலை செய்யுது, நம்ம மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணோமோ அதான் நமக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துட்டு நம்மளோட ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.